ஸோ நம்ம சாப்டர் 42ல் இருக்கோம். சின்க்ரனைஸ் கீவேர்டு இதை வச்சு நம்ம இதை லேர்ன் பண்ண போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் இது. நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி இந்த சின்க்ரனைஸ் கீவேர்டு ஒர்க் ஆகுது, இதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சி எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்குது கவுண்ட் அப்படின்னு. மெயினில் வந்து டூ ஒர்க்குன்ற மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம். இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டூ ஒர்க் கால் பண்ணுறோம். டூ ஒர்க்கில் வந்து நம்ம 2 த்ரெட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம இன்னர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம், அனானிமஸ் இன்னர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா த்ரெட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்டரில் டைரெக்டாக ரன்னபிளில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்னர் கிளாஸ். 4 கைண்ட் ஆஃப் இன்னர் கிளாஸ் இருக்குது. இன்னர் கிளாஸ் சாப்டர் நம்ம பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து அனானிமஸ் இன்னர் கிளாஸு. இன்டர்ஃபேஸை டேரெக்டாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபார் லூப்பு 10,000 தடவை ரன் பண்ணுறோம். அந்த 10,000 தடவை வந்து இன்க்ரிமெண்ட்டுன்ற மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ இன்க்ரிமெண்ட்டுன்ற மெத்தட் என்ன பண்ணுதுன்னா கவுண்ட்டுன்ற வேரியபிள் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேரியபிளில் ஜஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுது. கவுண்ட் ப்ளஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த த்ரெட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். அதே மாதிரி ரெண்டாவது த்ரெட்டு இதுவும் அதே தான் பண்ண போகுது. 10,000 இதுவும் இன்க்ரிமெண்ட் தான் பண்ண போகுது. அந்த த்ரெட்டையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. தென் ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறோம், த்ரெட் 1 த்ரெட் 2 வந்து ஜாயின் கால் பண்ணுறோம். ஸோ த்ரெட் 1 த்ரெட் 2 நம்ம ஜாயின் கால் பண்ணும்போது இது ரெண்டுமே வந்து முடிக்கணும். ஸோ இந்த த்ரெட் 1 முடியணும், த்ரெட் 2 முடியணும். அது வரைக்கும் இந்த இடம் வந்து வெயிட் பண்ணோம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபைனலாக கவுண்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ணும்போது இந்த கவுண்ட் வேல்யூ வந்து பிரிண்ட் வரும். நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் இப்போது என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ என்ன வரணும்னா இது 10,000 தடவை இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 10,000 வேல்யூ வரணும். இது இன்னொரு 10,000 தடவை நடக்குது இல்லையா, அப்போ வந்து 20,000. ஸோ 20,000 வந்து என்னோடய அவுட்புட் வரணும். ஸோ ஆஸ் பர் இந்த த்ரெட்டு வந்து நம்மளோட வேல்யூவை வந்து மாற்றுது, கவுண்ட்டுன்ற வேல்யூவை. இந்த த்ரெட்டு வந்து கவுண்ட்டுன்ற வேல்யூவை வந்து மாற்றுது. ஸோ 20,000 வேல்யூ வந்து கவுண்டோட வேல்யூ வந்து 20,000 வரணும். பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ஸோ இது ரன் பண்ணலாம். ஸோ இது ரன் பண்ணால் 20,000 வருது. மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா 15,449 வருது. ஸோ இது என்னது 15,449? ஏன் 20,000 வரல? இன்னொரு தடவை ரன் பண்ணுறேன். 20,000. ஸோ சம்டைம்ஸ் இது ரன் ஆகும்போது கொஞ்சம் தப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லாமே கரெக்டாக வருது. இப்போ பாருங்கள். ஸோ சம்டைம்ஸ் இது ரன் ஆகும்போது தப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 19,986 வருது. ஏன் அப்படி வருது? இப்போ நம்ம கோடை நம்ம ரன் பார்த்தோன்னா 10,000 + 10,000 20,000 தான் வரணும். ஆனால் 19,986 அப்படின்ற நம்பர் வருது. ஏன்? ரைட். ஸோ இது வந்து தப்பு. ஸோ இந்த மாதிரி நம்ம கோடு பண்ணால் தப்பு. ஏன் இப்படி வருது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஏன் இப்படி வருதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணோன்னா இது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ இந்த த்ரெட்டு வந்து ரன் ஆகுது இல்லையா, இது வந்து ஒரு கோரில் ரன் ஆகும், சிபியூவில் ரன் ஆகும். இது இன்னொரு சிபியூவில் ரன் ஆகும். உங்கள் மெயின் த்ரெட் வந்து இன்னொரு சிபியூவில் இருக்கும். ஸோ மெயின் த்ரெட்ன்றது உங்கள் மெயின் மெத்தடு. ஸோ அது வந்து ஒரு சிபியூவில் இருக்குது. அதுதான் வந்து இந்த டூ ஒர்க்கை கால் பண்ணுது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி. ஸோ உங்கள் த்ரெட் 1 ஒரு கோரில் ரன் ஆகும், த்ரெட் 2 இன்னொரு கோரில் ரன் ஆகும். ஸோ த்ரெட் 1 ஒரு கோரில் ரன் ஆகும்போது 10,000 தடவை நம்ம இதை ஐட்ரேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ உங்களோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட காப்பி அது எடுத்துக்கும். அது என்ன பண்ணும், இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட காப்பி எடுத்து அந்த காப்பியை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி த்ரெட் 2 இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை காப்பி எடுத்து அந்த அந்த வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது வந்து மெயின் மெமரியில் எழுதாது. ஸோ அந்த மாதிரி மெயின் மெமரியில் எழுதாத போது என்ன நடக்குதுன்னா, ஸோ இவன் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவன் வேறு ஒரு சீக்வன்ஸில் இன்க்ரிமெண்ட் பண்ணுவான். இந்த 2 இன்க்ரிமெண்ட்டும் வந்து சிங்க் ஆகாது. ஸோ சிங்க்ரனைஸ் ஆகாது இந்த 2 இன்க்ரிமெண்ட்டும். ஏன்னா ஒன்று ஒரு சிபியூவில் ரன் ஆகுது இல்லையா, அதனால தான் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு தப்பாக வருது. ஸோ திருப்பி ரன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் இப்போ 17,000 வந்திருக்கு. ஏன் அப்படி 17,000 வருது? ஸோ இது ரெண்டும் சிங்க் ஆகலை, அதனால் வருது. சரி, இப்போ வாலட்டைல் போட்டால் சிங்க் ஆகுமா? இப்போ வாலட்டைல் கீவேர்ட் போட்டால் சிங்க் ஆகுமா?
சரி, வாலட்டைல் போட்டாலும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாலட்டைல் போட்டாலும் சிங்க் ஆகலை, 17,000 வருது பாருங்கள். ஸோ வாலட்டைல் போட்டாலும் இது சிங்க் ஆகாது. ரீசன் என்னென்னா, இப்போது வாலட்டைல் போட்டோன்னா மெயின் மெமரியில் போய் அதை அப்டேட் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மெயின் மெமரியில் இப்போ இந்த த்ரெட்டு அப்டேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது அதே டைமில் இந்த த்ரெட்டும் வந்து மெயின் மெமரியில் அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, மெயின் மெமரியில் இப்போ 100 இருக்குன்னா இது 101 எழுதுறதுக்கு முன்னாடி இது 101 எழுதிடும் ரெண்டாவது த்ரெட்டு. அதுக்கப்புறம் இது மறுபடியும் 101 எழுதும். சரிங்களா. ஸோ அந்த 101ன்ற மெயின் மெமரியில் எழுதுறதுக்கு இது ரெண்டு சின்க்ரனைஸாக எழுதலை. ஸோ அதனால் வந்து தப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் இப்போ நிறைய தடவை ரன் பண்ணேன், வாலட்டைல் போட்டாலும் நம்மளுக்கு தப்பாக தான் வருது. ஸோ 20,000 வருது. இன்னொரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம். எப்போயாச்சும் ஒரு தடவை அப்படி பார்த்தீங்கன்னா தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என் மிஷின் கொஞ்சம் நல்ல ஃபாஸ்ட்டான மிஷின்னால உங்களுக்கு வந்து சரியாக அந்த தப்பு வர மாட்டேங்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்லோ மிஷின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ 19,000 வந்தது பார்த்தீங்களா, 18,000. ஸோ தப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. சரியா. 16,000 பார்த்தீங்களா, 16,000 வருது. 16,789 தான் வந்திருக்கு வாலட்டைல் போட்டாலும். ஸோ இது வந்து தப்பு. இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. வாலட்டைல் போட்டாலும் ரெண்டு த்ரெட்டும் கன்கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது ரெண்டுமே போய் அப்டேட் பண்ணிட்டு ஒரு மெயின் மெமரியில் போய் அப்டேட் பண்ணணும். அப்போ மெயின் மெமரியில் போய் அப்டேட் பண்ணும்போது ஒரு த்ரெட்டு 101 எழுதும். அது எழுதுகிற டைமில் இன்னொரு த்ரெட்டும் 101 எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா. ஸோ அந்த மாதிரி வந்து எழுதுறது வந்து சின்க்ரனைஸாக நடக்காது வாலட்டைல் நீங்கள் போட்டாலும். ஸோ இதை சின்க்ரனைஸாக நடத்துறதுக்கு தான் நம்ம சின்க்ரனைஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ சின்க்ரனைஸ்ன்ற கீவேர்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா, இங்கே நம்ம மெத்தட் கால் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஒரு சின்க்ரனைஸ் மெத்தடை நம்ம கால் பண்ணால் that synchronized method will create a intrinsic lock on your underlying object. ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்லேருந்து தான் நம்ம டூ ஒர்க்கை கால் பண்ணுறோம். ஸோ எந்த ஆப்ஜெக்டில் நம்ம டூ ஒர்க்கை கால் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து லாக் ஆகிடும். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம டூ ஒர்க்கை கால் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து லாக் ஆகிடும். அதான் இன்ட்ரென்சிக் லாக் அப்படின்னு சொல்கிறோம். அது மானிட்டர் அப்படின்றோம், இன்ட்ரென்சிக் லாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ there will be an intrinsic lock which will get acquired on the corresponding object which owns the increment. இன்க்ரிமெண்ட் எந்த ஆப்ஜெக்டில் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் லாக் ஆகிடும். ஒன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் லாக் ஆகிடுச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் லாக் ஆகிடுச்சு. ஸோ ஒரு த்ரெட்டு வந்து இதை கால் பண்ணுது. இப்போ வந்து த்ரெட் 1ஓ இல்லை த்ரெட் 2ஓ வந்து இதை கால் பண்ணும்போது, இப்போ த்ரெட் 1 கால் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த த்ரெட் 1 வந்து இந்த இன்க்ரிமெண்ட் மெத்தடை கால் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட்டோட ஆப்ஜெக்ட் வந்து லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சுன்னா ஒன்லி ஒன் த்ரெட், அந்த த்ரெட்டு உள்ளே போய் இந்த வேலையை முடிக்கணும், இந்த கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ்ன்ற வேலையை முடிக்கணும். வேலையை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது தான் அந்த லாக் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் அடுத்த த்ரெட்டு அந்த இன்க்ரிமெண்ட் மெத்தடுக்குள்ளே போகும். அதுக்கு முன்னாடி ஏதாவது த்ரெட்டு இன்க்ரிமெண்ட் மெத்தட் வேணும் எனக்கு, நான் அதை கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது வெயிட் பண்ணும். ஸோ அது வெளியில் வெயிட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட் வந்து வேலையை முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே தான் ரெண்டாவது த்ரெட் வந்து உள்ளே போகும். அந்த மாதிரி மாற்றி இது ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி மாற்றி ஒர்க் ஆகும்போது உங்களோட கவுண்ட் வேல்யூ வந்து தப்பாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் ஒரு 10 தடவை ரன் பண்ணுறேன், இது தப்பாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கரெக்டாக வரும். எல்லா டைமும் கரெக்டாக தான் வரும். எத்தனை தடவை ரன் பண்ணி பார்த்தாலும் இது தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வாலட்டைல் கீவேர்ட் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இன்ட்ரென்சிக் லாக் பண்ணுறீங்க. இன்ட்ரென்சிக் லாக் வந்து பண்ணும்போது ஒரு த்ரெட்டு தான் அலோவ் பண்ணும், அந்த மெத்தட்குள்ளே ஒரு த்ரெட்டு தான் அலோவ் பண்ணும். ஸோ எப்படி நம்ம சொல்லணும்னா, இன்ட்ரென்சிக் லாக் வில் லாக் தி ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை லாக் பண்ணிடுது. ஸோ அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற சின்க்ரனைஸ் மெத்தட்ஸில் ஒரு சின்க்ரனைஸ் மெத்தட் தான் ஒரு த்ரெட்டு வந்து உள்ளே வர முடியும். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரென்சிக் லாக் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கேஸில் இப்போ த்ரெட் 1 வந்து இன்க்ரிமெண்ட்டை கால் பண்ணுதுன்னா, ஸோ த்ரெட் 1 இன்க்ரிமெண்ட் கால் பண்ணி முடிக்கிற வரைக்கும் த்ரெட் 2க்கு அலோவ் பண்ணாது. ஏன்னா த்ரெட் 1 முடித்து வெளியில் வந்த பிறகு தான் த்ரெட் 2வை இன்க்ரிமெண்ட் மெத்தடுக்கு அலோவ் பண்ணும்.
சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த சின்க்ரனைஸ்ட் கீவேர்ட் பண்ணும். ரைட். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள், திஸ் எக்ஸாம்பிள் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இன் விச் வி கேன் டிஸ்கஸ் சின்க்ரனைஸ். ஸோ அடுத்த சில விஷயங்கள் எப்படி என்னன்னு பார்க்கலாம். சின்க்ரனைஸ் கீவேர்ட் யூஸ் நீங்கள் வந்து வேறு மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ வேறு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போது இப்போ நான் வந்து சூடோ கோட் மாதிரி தான் நான் எழுதுகிறேன். நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக எழுதலை. ஸோ இதிலே நான் எழுதுகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடுக்கு சின்க்ரனைஸ் பண்ணாமல் we can even create a synchronized block. ஸோ சின்க்ரனைஸ்னு ஒரு பிளாக் இருக்குது. ஸோ சின்க்ரனைஸ் பிளாக் மியூடெக்ஸ்ன்றது, மியூடெக்ஸ் ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். ஸோ நான் வந்து கரண்ட் ஆப்ஜெக்ட் தான் என்னோடய லாக் ஆப்ஜெக்ட்டு. ஸோ திஸ்ன்னு நான் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே இந்த பிளாக்கை போடலாம். ஸோ அந்த மெத்தடை நம்ம வந்து சின்க்ரனைஸ் ஆக்கலை, மெத்தடுக்குள்ளே இருக்கிற சில கோடை மட்டும் நம்ம சின்க்ரனைஸ் ஆக்குறோம். ரைட். இப்போ மெத்தடுக்குள்ளே 10 லைன் கோடு இருக்குன்னா அந்த 10 லைன் கோடும் நம்ம வந்து சின்க்ரனைஸாக ரன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. எந்த லைனில் வந்து நம்ம ஷேர்டு வேரியபிளோ ஷேர்டு ஆப்ஜெக்டையோ அக்சஸ் பண்ணுறோமோ அந்த இடத்த மட்டும் நம்ம சின்க்ரனைஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் கோடு எழுதலாம். மெத்தட்லேயே வந்து நீங்கள் வந்து சின்க்ரனைஸ் கீவேர்ட் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சின்க்ரனைஸ்ட் எந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் வந்து சின்க்ரனைஸ் பண்ணணும் அந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் சொல்லணும். சொல்லிவிட்டு அந்த ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை சேஞ்ச் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எத்தனை த்ரெட் இன்க்ரிமெண்ட் அக்சஸ் பண்ணாலும் ஒன்லி ஒன் த்ரெட் வில் அலோவ் டு கோ இன்சைட் தி சின்க்ரனைஸ் பிளாக். ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் லாக் ஆகிடுச்சு. இந்த இது ரன் ஆகும்போது ஆப்ஜெக்ட் லாக் ஆகிடும், திஸ் ஆப்ஜெக்ட் வந்து லாக் ஆகிடும். ஒரு த்ரெட்டு தான் உள்ளே போகும். அந்த த்ரெட்டு வேலையை முடித்தோடனே தான் அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த சின்க்ரனைஸ் பிளாக் வந்து ரன் ஆகுது. இப்போ அடுத்த இன்னும் 2-3 விஷயங்கள் நம்ம சின்க்ரனைஸில் தெரியணும். அது நம்ம அடுத்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக சின்க்ரனைஸ் கீவேர்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், சின்க்ரனைஸ் பிளாக்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.